Hi, welcome back to SIDHARTH'S Kitchen, episode 23. இன்றைக்கி நம்ம எக் சுக்கா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10லேருந்து 15 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது சமமாக நல்லா பரப்பி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இதே நீங்கள் அகலமாக இருக்கிற பேனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். இதை நான் இன்னைக்கு கடாயில் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நான் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சமமாக மேலே அப்படியே போடுறேன். கிளறக்கூடாது இது நம்ம. அடுத்து கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலாவோ மட்டன் மசாலா உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த மசாலாக்காக மட்டும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாக்காக சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மேலே அப்படியே போட்டுக்கலாம். இப்போது முட்டையை நான் 2ஆக பொழந்து வச்சுருக்கேன். இது ரெட்டைக்கரு முட்டைங்க, அதனால தான் உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போ முட்டையை நான் இப்போ வைக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படியே பதிச்சு விட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி சேம் மசாலாவை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு மேலே இந்த முட்டை ஒரு சைடுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் இப்படியே விட்டுட்டு மறுபடியும் திருப்பி விடலாம். இதை முட்டை உடையாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. ஸோ அந்த வெங்காயம் அந்த முட்டையில் ஓரளவுக்கு பதிஞ்சு வரும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஒரு நிமிஷம் நம்ம இதை அப்படியே வேக விடணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி வரும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான எக் சுக்கா ரெடி ஆயாச்சு. சாம்பார் சாதத்தோடு அருமையாக இருக்குங்க இது காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.